ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் மனநிலைலாம் இப்போ எப்படி இருக்குது? என்னடா நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி தொடரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சு பிடிச்சிருக்கோமே, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க தானே கேட்கணும். ஏன் மனநிலைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும் பார்க்கிங்களா? ஏன்னா இன்றைக்கி சட்டமன்ற நிகழ்வில் முதல்ல இருந்து நான் பார்த்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா சில இடங்களில் சரியான ஒரு கோபம் கொந்தளிக்குது. ஆனால் நாம் பேச முடியாதில்ல. ஆனால் சட்டமன்றத்தில் இருக்கவங்க நம்ம தரப்பில் இருக்கிறவங்க அந்த எதிர்த்தரப்பில் அப்படி பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்களுக்கு அந்த நேரம் கொடுக்கப்படலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் வர காலங்களையாவது பதிலடி கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய ஆதங்கத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் என்ன நடக்க போகுது? மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும், முதலமைச்சர் விஜய்க்கு பார்த்திங்கன்னா பெரும்பான்மை கிடைச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்றே அதிமுக ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த 2 சீட்டு கட்சிகளும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் பெருசளவில் பாதிப்பு வராதுங்கிறது தெரிஞ்சாலும் இருந்தாலும் எதுவும் பார்த்திங்கன்னா அந்த எதிர்கட்சிகள் ஏதாவது இடையூறு பண்ணுவாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் இன்றைக்கி அந்த சட்டமன்ற நிகழ்வில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி சட்டமன்ற நிகழ்வில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விடாமல் அப்படியே உன்னிப்பாக கவனிச்சது கிடையாது. ஸோ இப்போ தான் நான் 2-3 நாட்களாக அந்த சட்டமன்ற நிகழ்வு இவ்வளோக்குள்ளே தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் முதல்வர் விஜய் அவர்கள். இது எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ சட்டமன்ற நிகழ்வில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ கம்மனில் சொல்லுங்கள். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆரம்பத்திலிருந்தே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக அந்த 10 இடங்கள் தேவைப்படும் போது இந்த திமுக கூட்டணியில் போய் வாங்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. எதுக்கு அங்கே போய் வாங்கணும்? இப்போ பண்ணாங்கல்ல, அதாவது அதிமுக சைடு அவர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 25 பேர் ஆதரவு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது டோட்டலாக இன்றைக்கி நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் இருக்குல்ல, அதில் திமுக சார்பாக உள்ளவங்க 60 பேர் வெளியிட செஞ்சுட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் வெளியிடப்பு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. மீதி இருக்கிறவங்க இல்லை 144 பேர் பார்த்திங்கன்னா நம்முடைய முதலமைச்சருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 22 பேர் அது அதிமுக சேர்ந்தவங்க எதிர்த்துருக்காங்க. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு அதிமுக 47 பேர் நினைக்கிறேன். 22 பேர் எதிர்த்தாங்கன்னா 25 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதில் 5 பேர் பார்த்திங்கன்னா பாமக சேர்ந்தவங்க 4+1 அவங்க பார்த்திங்கன்னா நடுநிலையை வைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 10 இடங்கள் தேவைப்படும் போது இந்த 2 சீட்டு வச்சு இத்து போன திமுக கூட்டணியில் போய் அந்த ஆதரவை கேட்காம என்டிஏ அலையன்ஸ் பாமக கிட்டேயோ இல்லைனா இப்போ அப்ரோச் பண்ணி அதிமுக 25 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதை அப்போவே பிளான் பண்ணி பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு இப்படி சட்டமன்றத்தில் இப்படி கேவலப்பட்டு நிற்க வேண்டாம்ல. ஏதோ பிச்சை எடுத்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக ஆதரவு நிரூபித்து ஆட்சி அமைக்க போகிற மாதிரி எவ்வளோக்குள்ளே கேவலப்படுத்துறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோக்குள்ளே கடுப்பாக இருக்குது. இந்த இவ்வளோக்குள்ளே பேசுகிறாங்க, ஆதரவு கொடுக்காமலே இருந்துக்கலாமே, முடியாது சொல்லிக்கலாமே, ரீஎலெக்ஷன் வந்திருக்குமே, அழகாக பெரும்பான்மை ஜெயிச்சிருப்பாரு. நம்ம அதை தானே சொன்னோம். இல்லை, எனக்கு இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒவ்வொருத்தர் பேசும்போது திமுக கூட்டணியில் பேசும்போது அவ்வளோக்குள்ள கோவம் வருது. என்ன பண்ணுறது நாம்? அதாவது குறிப்பாக எனக்கு ஃபஸ்ட்டு நான் முதலேருந்து வாரினேன். அதாவது வன்னியரசு இருக்கார்ல, அந்த விசிகேவுடைய துணை அவர் ஆதரவு கொடுத்துருக்காருல. இப்போ அவர் பேசுகிறாரு, ஏதோ ஆர்டர் போடுறாருங்க. அதாவது 2 சீட்டை வச்சு கொடுத்துட்டு இவங்களாம் நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். நேற்று கூட என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், 2 சீட்டு ஆதரவு கொடுத்துட்டா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் உங்கள்கிட்ட கேட்டு தான் அவர் அதை செயல்படுத்தணுமா? இல்லை, பெருசாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு ஒரே திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு புகழ் பாடிட்டே இருக்காங்க. அவங்க அந்த திட்டத்தை பண்ணாங்க, இவங்க இந்த திட்டத்தை பண்ணாங்க. இதில் முக்கியமாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசினார்ல, அதாவது உங்களுக்கு மக்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மையை கொடுக்கல, அப்படி கொடுக்குறா இருந்தால் உங்களை இன்னும் அதிகமான இதில் ஜெயிக்க வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 66% மக்கள் எதிர்ப்பாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வெறும் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த குறிட்ட போக்கில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி முன்னெடுக்காரு வார்த்தைகளை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை அமைக்கணும் அப்படின்னு தேவைப்படும் போது உங்களுக்கு நீங்கள் யாரை ஊழல் சக்தி சொன்னீங்களோ அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எங்களுடைய தேவையால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகள் எங்களுடைய கூட்டணி தான் தொடர்றாங்க. எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குடியரசு அந்த ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு வாக்குகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. தவிர நீங்கள் பெருசாக மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்கள் பெறலை, நம்பிக்கை இழந்துட்டு தான் இருக்கீங்க அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமாக தாக்குதல் நடத்துறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க ஆட்சியில் பண்ண நலத்திட்டங்கள், அதாவது எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தோம், தமிழ் புதல் திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லா திட்டத்தையும் மக்கள் வெகுவாக பாட்டினாங்க. அந்த திட்டத்தெல்லாம் நீங்களும் உங்கள் ஆட்சி தொடரணும் அப்படி இப்படின்னு. நான் கேட்குறேன், உங்கள் திட்டம்லாம் நல்ல திட்டம் மக்கள் நினச்சிருந்தா வெகுவாக மக்கள் பார்த்தீங்கன்னா அதில் சந்தோஷப்பட்டிருந்தா உங்களுக்கு தானே அதிகமான வாக்குகள் செலுத்தி உங்களை தானே வச்சு அடைய வச்சிருக்கணும். ஏன் அந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தல? உங்களுடைய தலைவரையே தோக்கடிக்காங்க அவர் சொந்த தொகுதியில். அந்த திட்டங்கள் வேண்டாம், அந்த ஆட்சி வேண்டாம்னு வெறுப்பில் தானே 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலையே இவ்வளோக்குள்ள வாக்கு விஷயத்தில் 75 வருட பாரம்பரிய கட்சியான உங்களையும் 60 வருட கட்சியான அதிமுகவையும் உங்களை
ஒட்டச்சி மூலையில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்க? இல்லை ரொம்ப அப்படி எள்ளி நகையாடுறாரு. அவங்களுக்கு மக்கள் பெரும்பான்மையை கொடுக்கல, நீங்கள் முதலமைச்சர் எங்களோட தேவையில் தான் ஆயிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நக்கலாக பேசுகிறாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ வாய்த்து நம்ம மட்டும் அந்த இடத்துல இருந்தால் நம்ம நல்ல ஒரு பதிலடி கொடுக்கலாம் போல அப்படின்னு நம்மளுக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. எதுக்கு இந்த மனுஷன் போயிட்டு அங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதுக்கு அந்த நான் ஆரம்பத்துலேயே நினச்சேங்க வேண்டாம் இந்த இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்முடைய அதாவது நாம் வந்து முழுக்க முழுக்க எதிர்த்து ஆட்சியை பிடிச்சது திமுக எதிர்த்து. ஸோ அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிறது நம்மளுக்கு தேவைப்படும் போது ஏன்னா நம்ம பிஜேபியை கூட அவ்வளவா அடிக்கலை, முழுக்க முழுக்க டிவிகேவா டிஎம்கே தான் கேட்டு தான் முதல்ல விஜய் அவர்கள் அந்த ஒரு அரசியலை பண்ணார். அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்சி அமைக்கும் போது அதே கூட்டணியில் உள்ளவங்கள்ட்ட போய் அந்த ஆதரவு கேட்கறதுக்கு சரியாக வருமா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு கேவலப்படுத்துகிறாங்கல்ல, இது இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 5 வருஷமும் இவங்க கேவலப்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி முடிவெடுத்தான்னு தெரில. ஸோ எனக்கு இந்த சட்டமன்ற நிகழ்வில் எல்லாரும் பேசும்போதும் நம்மளுக்கு வந்து ஒரு கோபமாக இருந்துச்சு. அதாவது எனக்கு பொறுத்த வரைக்கும் ரீஎலெக்ஷன் வந்து இந்த மனுஷன் திரும்ப மெஜாரிட்டியை ஜெயிச்சு இங்கே ஆட்சி அமைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இப்போ எந்த ஒரு திட்டத்தையும் இப்போ நேரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஜோதிடரை, அதை வந்து முதலமைச்சருக்கு அதுக்கு வந்து உரிமை இருக்குது. அவங்களுக்கு நம்பிக்கையுடையவன யாரை வேணால் வைக்கலாம். ஜோதிடங்கிறது ஒருத்தருடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு தொழில் தான். அதை வச்சு நீங்கள் ஒருத்தர் முடிவு பண்ணக்கூடாது. மூட நம்பிக்கைன்னா வன்னியர் சொல்கிறாரு, மூட நம்பிக்கை பிள்ளை சின்னத்துக்கு எதிரான சட்டம் கொண்டு வரணும், இது கொண்டு வரணும், அது கொண்டு வரணும். ஏன் நீ இதுக்கு முன்னாடி இருந்தீங்கல்ல உங்களுடைய ஆட்சியில் திமுக தலைவர் பெருமானே போல்றீங்களா, அவர் எதுக்கு சட்டம் கொண்டு வந்தார்? ஆணவ படுகொலைக்கு எதிராக எங்களுடைய அதாவது தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசில் போன அரசில் அதுக்கான சட்டம் ஏற்றல் சொன்னோம். அதுக்காக ஒரு ஆணையத்தை நியமித்தார். அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஆணையத்தை மட்டும் நியமிச்சுட்டு போயிட்டார், சட்டம் ஏற்றலை. ஆனால் இங்கே வந்த உடனே ஒரு சட்டம் ஏற்றணுமா என்னன்னு கேட்குறேன். எதை எடுத்தாலும் அதாவது எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்காக நாங்கள் கேட்டோம், சிறுபான்மைக்கு பணி உயர்வில் இத்தனை % அதுக்காக ஒன்று கேட்டோம், அதுக்காக ஒரு ஆணையத்தை நியமித்தார். எதையுமே அவர் சட்டமாக நியமிச்சில்ல, சொன்ன உடனே ஒரு பேருக்கு ஒரு குழு நியமிச்சு ஒரு ஆணையத்தை நியமிச்சுட்டு போயிட்டார். ஆனால் அது பெருமை, அதை தொடர்ந்து ஒரு சட்டமாக ஏற்றிடுமா? என்ன இதாக இருக்குது எனக்கு புரியலை. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இவங்க குறுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும், இவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் முடிவு வைக்கிற மாதிரி அது போகிறது நம்மளுக்கு பிடிக்கல. எனக்கு உண்மையிலே அது வந்து வெறுப்பாக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுனது நான் நேற்றே அவங்களுடைய பேச்சு சரி கிடையாது, அதாவது நீங்கள் அன்பு தம்பி விஜய்ங்கிற வார்த்தையை தவிர்க்கணும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டுமே பேசணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி நக்கலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரை நடத்துறீங்களா, நீங்கள் முகத்தை மூடிட்டு உங்கள் காருக்குள்ளே உங்களை பார்க்க வந்தார ஒருத்தர் யார் அவர் அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் சொல்லணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம இளைஞர்களிடையே அறிவியல் சமமாக மாற்றினது வர ஜோதிடர் நீங்கள் உங்களுடைய அரசு பதவியில் வைக்கக்கூடாது, உங்களுடைய பர்சனல் நீங்கள் வச்சுக்கலாம், அரசு பதவியில் எப்படி நீங்கள் வைக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் எல்லாருமே ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் எல்லாருமே அரசு பதவியில் அவங்களுக்கு ஆலோசனை வர அவங்களுக்கு நம்பிக்கையுரிய ஆட்கள் தானே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க கட்சியில் உள்ள ஆள் தானே அவர் வச்சுருக்காரு. ஸோ இதில் என்ன உங்களுக்கு பெரிய இதாக தெரியுது? இல்லை முகத்தை மூடிட்டு போகிறது யார் அப்படின்னு கேட்குறீங்களா, குதிரை பேர் நடந்துச்சான்னு கேட்குறீங்களா? நீங்கள் என்னென்ன பேரம் பேசுனீங்களோ, நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அதிமுக சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ திமுக சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு இந்த அண்ணன் எடப்பாடியார் தான் எங்கள் அண்ணனுங்கிறீங்க, ஒரு நாள் ஸ்டாலின் எங்கள் அண்ணனுங்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்போ யாரை பார்த்து சந்திச்சிங்க, எங்கே எவ்வளோ அமௌண்ட் யாருக்காத்து கேட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை ஒருத்தர் முதலமைச்சர் விஜயில் யார் வேணால் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்காங்க, யாரை வேணால் அவர் போய் பார்க்குறதுக்கு உரிமை இருக்குது. அப்போ இதா இல்லையா? அது யார் போய் பார்க்கா, அது யார் என்ன விவரத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமான்னு கேட்குறேன். தனிப்பட்ட முறைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பார்க்குறது உரிமை இருக்குல்ல. நீங்கள் கூட நாளைக்கு போய் பார்க்கலாம் முகத்தை முடிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு அரசு கட்சி சார்ந்தவங்க அவரை போய் பார்க்கும்போது வெளியில் ஃபுல்லாக கேமரா இருக்குது. ஸோ வந்து யார் என்ன எதுக்கு போகிறாங்கன்ட்டு எல்லாருமே எதுக்கு தனிப்பட்ட ஒரு சுதந்திரம்ல அது. அவர் தன்னை முகத்தை வெளியில் காட்டி கூடாங்க போனார். அதில் என்ன குதிரைப்பேர் அடைஞ்சிட்டு இப்போ அந்த குதிரைப்பேர் என்ன அடைஞ்சி இப்படி தான் டிடி தினகரன் சொன்னார், எங்கள் ஆளை தூக்கிட்டு போய் இப்படி இது பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு இன்றைக்கி அவரே வந்து நிற்காரு. ஏஐ மூலமாக நீங்கள் அவர்கிட்ட கைத்து வாங்கிட்டீங்க, வீடியோ ஆதாரம் கிடையாதுன்ட்டு. இன்றைக்கி அவராக தான் வந்து நிற்காரு, உங்கள் பக்கத்தில் தான் இருக்காரு காமராஜ், அவராக சொல்கிறாரு, அவராக ஆதரவு கொடுக்காரு. யாரும் கட்டாயப்படுத்தி இங்கே யாரையும் ஆதரவு வாங்க முடியாது எந்த ஒரு இடத்துலையுமே. அப்படிப்பட்டவர் கிடையாது முதலமைச்சர் விஜய் அவர்கள். உங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல், அதாவது என்ன சொல்கிறது, நாம் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இவ்வளோக்குள்ளே முதலமைச்சர் ஆகிட்டான் அப்படிங்கிற ஆதங்கம், அந்த வைத்தறிச்சல் காரணமாக தான் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய அந்த பேச்சு ஃபுல்லாகவே இருக்குது. சில பேருக்கு அவங்க வந்து சரியாக பேசுகிறாங்களே தோணும், ஆனால் அவங்களுடைய உள்ளர்த்தம் எல்லாமே பற்றி முழுக்க அதாவது வன்மத்தில் பேசுகிற மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்கும்போது. ஏது அந்த இடத்துல சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுனாங்க பார்த்தீங்கல்ல, அவங்க அந்த வன்மத்தில் பேசலை. அவங்க நீட்டாக பெண்களுடைய பாதுகாப்பு முழுக்க பெண்களுடைய பாதுகாப்பை மட்டுமே பேசினாங்க. ஒரு பெண்ணாக நான் எப்படி கஷ்டப்படுறோம் நாங்கள் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அவங்க வந்து ஒரு டாஸ்மாக் எவ்வளோக்குள்ளே இருக்குது, அதை வந்து மூடணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதை வலியுறுத்தி மட்டுமே அவங்களுடைய இது இருந்துச்சு. உண்மையிலேயே நான் அவங்களுடைய பேச்சை கேட்டேன். ஸோ அதனால் அப்படி பேசினா பரவாயில்ல. ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணவத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகிறது.
அதுக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசும்போது அதுக்கு ரீதிங்க் நான் பண்ணுறேன் அப்படி யோசிக்கிறேங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன வேணால் தெரியுமா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அதை இந்த 2 சீட்டு கட்சிக்காரங்க மற்றவங்க இவங்கெல்லாம் எதிர்க்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து திரும்ப பெறக்கூடாது. ஒன்ஸ் நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா என் பேச்சை நானே கேட்க முடியாது, அதை தீர்மானமாக நிற்கணும். அப்படின்னா தான் அடுத்தவங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஏற்றுக்காமல் இந்த மாதிரி மாற்றிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன், அப்புறம் மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை பேர நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் சுய முடிவில் எல்லாத்தையும் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ஸோ இந்த 2 சீட்டு கட்சிக்காரங்க அதுக்கப்புறம் எதிராளிகள் என்ன வேணால் பேசுவாங்க. நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு படத்தில் கொடுப்பாங்க. இதை அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இதை அப்படி பண்ணணும். அதாவது நீங்கள் வந்துட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து இதை நீங்கள் ஏற்றுக்கூடாது, அதை எதிர்க்கணும். இதெல்லாம் இவங்க பெருமைப்பட பேசுகிறாங்கல்ல, அந்த தலைவர் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாங்களே கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணலை. ஆனால் இப்போ வந்துக்கிட்டு அவர் அதுக்காக ஆணையம் அமைச்சார், குழு அமைச்சார், கடுப்பாக வந்துட்டு இருக்கு. அது உங்களுடைய தலைவருடைய ஆட்சி பிடிக்கல அப்படின்னா அவர் சொந்த தொழில அவர் தோக்கடிச்சு நீங்கள் என்ன நீங்கள் எதிர்கட்சியில் உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்கு? சினிமா தான் வருது நம்மளுக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு ஒட்டு மொத்தத்தில் இந்த சட்டமன்ற நடக்கிற நிகழ்வுலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணணும். நான் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி பதிவு பண்ணுறீங்க, உங்களுடைய ஆதங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகேவா? சரி, இன்னும் அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வுகளை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள். பாய்.